ஹாய் டிஎன்பிசி டீமர்ஸ். நம்ம யூனிட் 6 தான் நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகமானதாக இருக்குது டிஎன்பிசியில். ஸோ அதனால் ஒரு 1 மினிட்ல 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். சங்க காலத்தில் முத்தமிழ் என்பதில் இடம் பெறாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இலக்கணம். ஏன்னா இயல் இசை நாடகம் நடக்கிறோம். இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ் தான். அடுத்து பின்வற்றில் எது ஐம்பெருங்காப்பியங்கள் இடம் பெறாதுன்னா திருக்குறள். யாதுமூரே யாவரும் கேளீர் யாருன்னா கணியன் பூங்கன்றனார். வேதாரண்யம் உப்புச்சத்துக்கு ரகமேப்ப 1930. ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களை தேடி வெளியிட்டதால். அதுக்கடுத்து பின்வற்றில் 8 தொகை நூல்கள் எதுனா குறுந்தொகை. கப்பலோட்டை தமிழ்னா நம்மளுக்கு வஉசி தெரியும். சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக சமத்துவம் மற்றும் ஜாதி ஒழிப்பு. அடுத்து யார் கல்லணையை கட்டினான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரிகால சோழன் தெரியும். பெருந்தலைவர்னாலே நம்மளுக்கு காமராஜ் தான். ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டெட்டு டிஎன்பிஎஸ்சி எஸ்ஏ எக்ஸாம்க்கு எல்லாத்துமே யூஸ் ஆகும். ஸோ இதோட ஆன்சர் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் இதில் எத்தனை கொஷின் கரெக்டுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.